கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க வந்துட்டு ஸ்கூல்ஸ் கிளாஸ் ரூம்ஸுமே வந்து அவ்வளோ கிளீனா இருக்காது. அங்க கேர்ல்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாரி எல்லாமே வந்துட்டு அவ்வளோ நீட்டாலாம் இருக்காது. அங்க மட்டும் இல்ல, நம்ம இப்ப எங்கனாலுமே பஸ் ஸ்டாண்ட்லாம் சொன்னாங்க, எங்கேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீட்டா இருக்காது. எங்கேயாவது போயிட்டு இப்ப நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றோம்னா கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வருமோ அந்த மாரி நெறைய தாட்ஸ் இருக்கும். அந்த மாரி அப்ப சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்தா அந்த பிள்ளைங்களுக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கலாம். அதை வந்து பார்க்கலாம். ஸ்கூல்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும், சுகாதாரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. திருநெல்வேலியில் வந்து என் பேர் வந்து வினு கல்யாண். நான் ஐடியிலேருந்து படிக்கேன். இங்கே வந்து திருநெல்வேலியில் காலேஜஸ் எல்லாமே ஓகே, நல்லா செம்மையாக இருக்குது. பட் ஆனால் இங்கே ஸ்கூல்ஸில் வந்து நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது போக மித்த ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ட்ரக்ஸு, சின்ன வயசில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த நிறையா தேவையில்லாத புகையில அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இல்லை ஆர்கனைஸ் கிரைம்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் நம்ம வந்து நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இதில் தடுக்கணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்கள நல்ல வழிமுறைப்படுத்தணும். ஸோ அதனால் இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி வந்து கொஞ்சம் அரசு அதுக்குன்னு சொல்லி சின்ன பசங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட ராஜேஷ், நிறைய தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க அந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் அதனாலும் மாணவர்கள் தவறான வழிக்கு போறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கண்ணுக்கு பார்க்கிறோம். கல்வியில மாற்றங்களை கொண்டு வரணும், அதே நேரத்தில் ஒழுக்கத்தையும் கொண்டு வரணும், சில நெறிமுறைகளையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மாணவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாமா?